ஹலோ கைஸ், சினிமாவில் இருக்கக்கூடிய டாப் 10 பணக்கார நடிகர்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் 10வது இடத்துல இருக்கிறது நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன். ஹீரோவா சினிமாவில் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே பயணித்த நம்ம கமல்ஹாசன் இயக்குனர், தயாரிப்பாளர்னு வெற்றி பெற்று வந்துட்டு இருந்தார். அந்த வகையில் இவருடைய சம்பளம் குறைஞ்சபட்சம் ஒரு படத்துக்கு 150 கோடி வரை வாங்கிட்டு இருக்காரு. மொத்தமாக இவரோட சொத்து மதிப்பு 600 கோடியாக இருக்குது. 9வது இடத்துல நம்ம தல அஜித் அவர்கள் இருக்காரு. இவரோட குறைஞ்சபட்ச சம்பளம் 100 கோடியிலேருந்து 150 கோடி வரைக்கும் சம்பளமாக வாங்கிட்டு இருக்காரு. இவருடைய மொத்த சொத்து மதிப்பு 750 கோடி அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில் இவர் 9வது இடத்துல இருக்காரு. 8வதா பிரபாஸ் அவர்கள் இருக்காரு. இவர் நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே பிரம்மாண்ட பட்ஜெட்டில் தான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த படங்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி படங்களாக மாறினதுனாலே இவருக்கும் பிரம்மாண்டமாக பல கோடியில் சம்பளமும் உயர்ந்திருக்கு. அந்த வகையில் இவருடைய சம்பளம் 150 கோடியிலேருந்து 200 கோடி வரைக்கும் வாங்கிட்டு இருக்காரு. மொத்தமாக இவர்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 900 கோடியாக மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 7வது இடத்துல அல்லு அர்ஜுன் இருக்கார். தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுனோட சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 1200 கோடி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் இவருடைய சேலரி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு படத்துக்கு சம்பளமாக 150 கோடி வரைக்கும் வாங்கிட்டு இருக்காராமா. 6வது இடத்துல நம்ம ஹிந்தி நடிகர் அமீர் கான் இருக்கார். இவருடைய சொத்து மதிப்பு 1892 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ஒரு படத்துக்கு சம்பளமாக 200 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்காராமா. 5வது இடத்துல அக்ஷய் குமார் அவர்கள் இருக்கார். இவருடைய சொத்து மதிப்பு 2500 கோடி வரை இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. ஒரு படத்துக்கு 150 கோடி வரைக்கும் சம்பளமாக வாங்கிட்டு இருக்காரு. 4வது இடத்துல சல்மான் கான் இருக்காரு. இவருடைய சொத்து மதிப்பு 2900 கோடி வரை இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. ஒரு படத்துக்கு இவர் வாங்கக்கூடிய சம்பளம் 220 கோடி வரை வாங்கிட்டு இருக்காராமா. அந்த வகையில் பார்க்கும்போது 3வது இடத்துல நம்ம தளபதி விஜய் அவர்கள் இருக்காரு. வசூல் மன்னனாகவும் ஆட்ட நாயகனாகவும் ஜொலிச்சிட்டு வர்றதா நம்ம தளபதி விஜய். இவர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு படத்துக்கு 200லேருந்து 250 கோடி வரைக்கும் சம்பளமாக வாங்கிட்டு இருக்காரு. இவருடைய சொத்து மதிப்பு மொத்தமாக 3600 கோடிக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. 2வது இடத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்காரு. இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட 150லேருந்து 200 கோடி வரைக்கும் சம்பளமாக வாங்கிட்டு இருக்காரு. அந்த வகையில் இவருடைய மொத்த சொத்து மதிப்பு அப்படிங்கிறது 5200 கோடி வரை இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. முதல் இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஷாருக் கான் அவர்கள். இவருடைய சொத்து மதிப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 6300 கோடிக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு படத்துக்கு 150 கோடியிலேருந்து 250 கோடி வரைக்கும் சம்பளமாகவும் வாங்கிட்டு இருக்காராமா.